நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உமர் இப்னுல் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புரட்சி வரலாறு என்கிற தலைப்பில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டத்தில் செய்த சேவைகள், அவருடைய பின்னணி, அவருடைய ஆட்சி தொடர்பான செயல்பாடுகள் என்று எல்லா காரியங்களையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற ஒரு தொடராக இந்த தொடரை நாம் அமைத்திருக்கிறோம். இந்த தொடருக்குரிய ஒரு முக்கியமான நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன நோக்கம் என்று சொன்னால், பொதுவாகவே உமர் இப்னுல் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் இஸ்லாமிய வரலாற்றில் பல நபித்தோழர்கள் மீது பலவிதமான பொய்யான செய்திகளும் இட்டுக்கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளில் யார் மேலே அதிகமான பொய் இட்டுக்கட்டப்பட்டிருக்கும் என்று நம்ம தேடினோம்னு சொன்னால், முதன்மையாக யார் மேலே அதிகமான பொய்களும் புரட்டுகளும் இட்டுக்கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது தான் அப்படியான காரியங்கள் செய்யப்பட்டிருக்கும். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழுகிறோம் என்கிற பெயரில், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை இகழுகிறோம் என்கிற பெயரில் இரண்டு சாராரும் மாறி மாறி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க மேலே நிறைய வன்மங்களை எல்லாம் கக்கிய செய்திகளை எல்லாம் பார்க்க முடியும். சில பொழுதுகளில் நம்மளே அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அந்த செய்திகள் தொடர்ச்சியாக பேசப்பட்டிருக்கும். இதற்கு அடுத்த லெவலில் யார் மேலேயாவது அதிகமான செய்திகள் பொய்யாகவும் தவறாகவும் புரட்டலாகவும் சொல்லப்பட்டிருக்குமாக இருந்தால் அது யார் மேலே சொல்லப்பட்டிருக்கும்னு சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது தான் சொல்லப்பட்டிருக்கும். அதிலேயும் குறிப்பாக உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக நிறைய வரலாற்று நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்லையே அது மாதிரியான நூல்கள் கொட்டி கிடக்கிறது. நிறைய நூல்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரே செய்தியை திரும்ப திரும்ப பொய்யான பல செய்திகளை கலந்து சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள்லாம் சில பொழுதுகளில் இணையதளங்களில் பார்த்திருக்கக்கூடிய ஒன்று தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நிறைய சீரீஸ் எடுத்திருப்பாங்க. அதாவது இணையதள தொடர்கள், வெப் சீரிஸ் எடுத்திருப்பாங்க. அதே நேரத்தில் சினிமா திரைப்படங்கள் எடுத்திருப்பார்கள், அவருடைய வரலாறு என்று எடுத்திருப்பார்கள். இந்த வரலாற்றுகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சினிமாவாக அதை கவர்ச்சியாக கொடுக்கணுங்கிறதுக்காகவே அவர்கள் மேலே காலாகாலம் நம்பி வந்த பொய்யான செய்திகளை எல்லாம் இதுதான் அவருடைய வரலாறு என்று பேசியிருக்கிற காட்சிகளையும் நாம் காண முடியும். எனவே நம்ம இந்த வரலாறு பேசுறதின் ஊடாக என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், இதுவெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் கிடையாது, இதுதான் அவருடைய ரியாலிட்டியான வரலாறு என்பதை உளப்பூர்வமாக புரிந்து கொள்ளுகிற ஒரு முயற்சியாகத்தான் இந்த தொடரும் நாம் அமைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்றைய தினம் நாம் பேசிய முதலாவது உரையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய குடும்ப பாரம்பரியம், அவருக்கு எத்தனை மனைவிமார்கள் இருந்தார்கள், அவருடைய தகப்பனாருடைய பின்னணி என்ன என்பதை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பார்த்திருந்தோம். இன்றைய இந்த தொடரில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதிகள் மிக முக்கியமான பகுதிகள். குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பொறுத்தவரையில் அவர்களுக்கென்று சில பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த பெயர்கள் வந்ததற்கான காரணம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு அடைமொழியாக என்ன சொல்லுவாங்கன்னா, அபு ஹப்ஸ் என்கிற ஒரு அடைமொழி இருக்கிறது. அபு ஹப்ஸ்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அர்த்தம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றுதான் பிரபலமாக பேசுவாங்க, அபு ஹப்ஸ் என்றும் சொல்லுவார்கள். இந்த அபு ஹப்ஸ் என்கிற பெயர் எப்படி வந்தது என்று பார்த்தோம்னா, இரண்டு விதமாக இந்த பெயர் சொல்லப்படும். யாருக்காவது அபுன்னு ஒருத்தரை வச்சு சொல்றாங்கன்னு சொன்னா இன்னாருடைய தகப்பனார் என்று சொல்கிறார்கள்னா சொல்லப்படுகிற பெயர்ல ஒண்ணுதான் உமர் ஃபாரூக் என்கிற ஒரு பெயர் சொல்லப்படும். அதாவது ஃபாரூக்ங்கிறத பொறுத்தவரையில் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிகிறவர் என்று அதற்கு பொருள். சத்தியம் இதுதான் சத்தியம், இதுதான் அசத்தியம் என்று பிரித்து பார்ப்போமா இல்லையா? அப்படி பிரித்து பார்க்கிறவருக்கு ஃபாரூக் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்ப சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிகிறவர் என்கிற ஒரு பெயர் இருக்கிறது என்று சொல்லி வரலாறு நடிகளும் உமர் ஃபாரூக் என்றுதான் நிறைய வெப் சீரிஸுக்கு பேரே போடுவாங்க. உமர் ஃபாரூக் என்று புக்குக்கு பேரே போடுவாங்க. உமர் இப்னுல் கத்தாப் என்பதை தாண்டி உமர் ஃபாரூக் என்பது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த உமர் ஃபாரூக் என்பது யாரு வைத்த பெயரு? அவருக்கு இந்த பெயரை முகமது நபி வச்சாங்களா அல்லது வேறு யாரும் வச்சாங்களா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம்னா ஆதாரபூர்வமான நபிமொழிகளின் அடிப்படையில் எந்த இடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ஃபாரூக் என்ற ஒரு பெயரை, ஃபாரூக் என்கிற ஒரு அடைமொழியோடு கூடிய பெயரை உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வைத்ததாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்திகளும் சஹீஹான ஹதீஸ்களும் கிடையாது. அதே நேரத்தில் சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் வைக்கல, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவை போன்ற ஒரு பிரபலமான ஒரு சஹாபி வைத்திருப்பாரா அப்படின்னு தேடி பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு சஹாபியும் அப்படி ஒரு பெயரை வைத்ததாக எங்குமே இடம்பெறவில்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி ஒரு அடைமொழியை கொடுக்கவும் இல்லை. அதுக்கு பிறகு வந்த சஹாபாக்கள்ல யாருமே ரொம்ப சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிச்சு பார்க்கறாங்க, அதனால இப்படி ஒரு அடைமொழி வச்சிருவோம் அப்படி வச்சாங்களான்னா அப்படியும் வைக்கல. பிற்பட்ட நாட்கள்ல வந்து வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி அழைத்தார்களே ஒழிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி பெயர் வைத்தாங்களான்னா ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் அப்படி இல்லை. இதை எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை புரிஞ்சுக்கிறோம், எப்பயுமே நம்ம என்ன ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அல்லாஹ் சொன்னானா, அவனுடைய தூதர் சொன்னார்களா, ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் அது இருக்கிறதா, அந்த ஹதீஸ் ஒருத்தர் ஒரு ஹதீஸை வந்து சொல்றாரு, அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது தானா, சஹீஹானது தானா, அதை அறிவிச்சவங்க எல்லாம் கரெக்டானவங்க தானா என்கிற அடிப்படையில் தான் எந்த செய்தியையுமே நம்ம ஏத்துக்கிறோம். இஸ்லாமினோட ஏத்துக்கிறதா இருந்தா அது ஆதாரபூர்வமான ஒன்றாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இவங்களுக்கு பேர் வச்சாங்கன்னு தாரீஹ் திமிஷ்கி உள்ளிட்ட அதாவது கிரந்தங்கள்ல எல்லாம் இது மாதிரி செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த செய்திகள் வந்து ஆதாரபூர்வமான செய்திகளான்னு பார்த்தோம்னு சொன்னா ஆதாரபூர்வமான செய்திகள் கிடையாது. அதாவது தாரீஹு மதீனா, மதீனாவினுடைய வரலாறு என்று இப்னு ஷப்பாவினுடைய நூலாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி தலாயிலுன் நுபுவா இது மாதிரி கிரந்தங்கள்ல எல்லாம் இவங்களுக்கு உமர் ஃபாரூக் என்கிற பெயர் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் வைத்தார்கள் என்கிற கருத்துப்பட பதிவு செய்யப்பட்டிருக்கிற எந்த ஒரு ஹதீஸாக இருந்தாலும் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் இல்லை, அதற்கு எந்த எவிடன்ஸும் இல்லை, நிரூபிக்கப்பட்ட ஹதீஸ்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஃபாரூக் என்கிற ஒரு பெயரை வந்து ரசூலுல்லாஹ் வைக்கவும் இல்லை, அதுக்கு பிறகு சஹாபாக்கள் வைக்கவும் இல்லை. சரி, ஒரு சாபிக்கு பிறகு வந்தவராது வச்சிருப்பாரான்னு பார்த்தா ஒரு தாபி அப்படி ஒரு பெயர் வைத்ததாகவும் எந்த ஆதாரமும் இல்லை. அப்ப யார் இந்த மாதிரி ஒரு பெயரை சொன்னதாக ஒரு எவிடன்ஸ் எங்க வருதுன்னு கேட்டா அய்யூப் இப்னு மூசா என்கிற ஒருத்தர் தான் இவருக்கு உமர் ஃபாரூக் என்கிற ஒரு பெயர் இருக்கிறது என்கிற கருத்துப்பட ஒரு செய்தியை சொல்லுகிறார். இந்த அய்யூப் இப்னு மூசாவை பொறுத்தவரையில இவர் ஹிஜ்ரி அதாவது 132 பிறந்தவர். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணிச்சு 100 வருஷத்துக்கு பிறகு பிறந்தவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்களே மௌத்தாகி 100 வருஷத்துக்கு பிறகு பிறந்தவர். என்ன செய்யறாருன்னு கேட்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்களுக்கு ஃபாரூக் என்ற ஒரு பெயர் இருக்கிறது அப்படிங்கிறாரு. அவர் மௌத்தா போய் 100 வருஷத்துக்கு பிறகு வந்த ஒருத்தர் எப்படி அதை சொல்ல முடியும்? ஒன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மற்றவங்க சொன்னாங்கங்கிற ஆதாரமாவது இருக்குன்னு இவர் தான் சொல்லி இருக்கிறாரு. எனவே இது இஸ்லாத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு நபிகள் நாயகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு புனை பெயர் அவருக்கு கிடையாது. வரலாற்று ஆசிரியர்கள் பிற்பட்ட நாட்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா இப்படி சொல்லிவிட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படையான தகவலாக புரிஞ்சுக்கிறங்க. இதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு என்பது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இனிமையான ஒரு வரலாறு. அது அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுங்கிறது அதுலயும் நிறைய பொய் புரட்டல் இருக்குது, சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன பொய்ங்கிறத ரெண்டாவது பார்த்துருவோம். அவங்க எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பது சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட ஆதாரபூர்வமான நபிமொழி கிரந்தங்களிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழி. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆரம்பத்தில் 1, 2, 3 அதுக்குள்ள இஸ்லாத்துக்கு வந்தவங்க கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறணும். அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது 10 ஆண்டுகளுக்கு பிறகு. இஸ்லாத்தினுடைய இந்த ஆரம்ப கால கடுமையான நெருக்கு வாரங்கள் எல்லாம் இருந்ததா இல்லையா?
அந்த மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடி வாங்குற காலகட்டம், சுமையா ரலியல்லாஹு அன்ஹு துன்புறுத்தப்படுகிற காலகட்டம், இந்த மாதிரி காலகட்டங்கள்ல எல்லாம் இவர் இஸ்லாத்துக்கு வந்தவர் கிடையாது. இவங்க இஸ்லாத்துக்கு வரல 10 ஆண்டுகள் ஓடி போயிடுச்சு. அது மாதிரி பிற்பட்ட நாட்கள்ல தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனா நிறைய பேர் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா முதல் 40 பேருக்குள்ள இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. முதல் 40 பேருக்குள்ள இஸ்லாத்துக்கு வந்த மாதிரியான எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாதுங்க. இவங்க இஸ்லாத்துக்கு வந்தது 10 ஆண்டுகளுக்கு பிறகு. 10 ஆண்டுகள் அளவுக்கு மக்காவுல கடுமையான துன்பங்கள் உண்டாக்கப்பட்ட அந்த காலகட்டம். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தினால் கவரப்பட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கவரப்பட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கல்ல. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொல்ல வேண்டி இருக்குது. சொல்லணும்ல, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாச்சு, மற்றவங்களுக்கு டிக்ளேர் பண்ணணும்ல, அப்படி ஒழிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா, எப்படி இதை வந்து நம்ம சொல்லணுமே என்று சொல்லி யாரை விட்டு இதை சொல்ல வைக்கலாம் அப்படின்னு தேடுறாங்க. ஊருக்குள்ள யாரு சொன்னா இது வேகமா பரவும் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா, ஊருக்குள்ள இந்த வதந்தி எல்லாம் பரப்புறது யாரு என்று சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஜமீல் இப்னு மாமர் என்று சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து வதந்தி பரப்புறதுல ரொம்ப முக்கியமானவர். அதாவது என்னன்னு கேட்டா, ஊருக்குள்ள ஒரு பிபிசி இருப்பான், நமக்கு தெரியும்ல. எல்லா ஊருக்குள்ளேயும் பிபிசி மாதிரி ஒன்றை சொன்னா நம்ம இப்படி சொல்லிட்டு இப்படி திரும்புவியே, அதுக்குள்ள உங்களுக்கே செய்தி வந்துகிட்டு இருக்கும். அப்படியாம்ல, அப்படிமாங்க, டீ அது நான் தான் சொன்னேன், அதையே இப்படி மாற்றி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா என்று யோசிக்கிற அளவுக்கு ஒரு செய்தியை சொன்னோம்னா சர கால் பண்ணி அப்படியாம்ல இப்படியாம்ல இந்த மாதிரி இந்த சொல்லுகிற பரப்பிகள் இருப்பார்கள். இந்த மாதிரி அதாவது செய்தியை கொண்டு சேர்க்கிறவங்க ஊருக்குள்ள ஒரு பிபிசின்னு வச்சுக்கிறங்க. அது மாதிரி இந்த ஜமீல் இப்னு மாமருங்கிறவர் மக்கா காலத்தில் இருந்த ஒரு பிபிசி. அந்த ஆள்கிட்ட சொல்லி விட்டோம்னு வைங்க, இப்படி சொல்லிட்டு இப்படி வந்திருப்பீங்க, வரும்போதே உங்களுக்கு செய்தி வரும் அப்படியாமலண்டு. ஏன்னா அந்த ஆள் அது கரெக்டாக கொண்டு சேர்த்துருவாப்ல. அப்படி இந்த ஜமீல் இப்னு மாமர் தான் அந்த வதந்தி பரப்புறதுல ரொம்ப முக்கியமானவர்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போய் அவரை போய் சந்திக்கிறாங்க. போய் சந்திச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நானும் பின்னாடியே போய்கிட்டு இருந்தேன். அவர் அந்த செய்தியெல்லாம் சொல்ல போனாங்க. நானும் பின்னாடி போனேன். எனக்கு நல்லா புரிகிற வயசு, நான் சின்ன குழந்தை கிடையாது. எனக்கு என்ன நடக்குதுங்கிறதுலாம் எனக்கு விவரமான வயசு தான். அப்போ தான் நானும் என் தகப்பனாரோட பின்னாடி போய்கிட்டு இருந்தேன். போனால் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஜமீல் இப்னு மாமரை சந்தித்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜமீலு நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், அதை சொல்லத்தான் உங்களுக்கு வந்தேன், இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். கொஞ்சம் இருங்கன்ட்டு கிளம்பிட்டாப்ல. இருந்தால் இப்போ சொல்லி முடிக்கலை, சீன் முடியவே இல்லை. நான் எதுக்கு இஸ்லாத்துக்கு வந்தேன், எப்போ வந்தேன், யாருக்கிட்ட வந்தேன், எதனால் கவரப்பட்டேன், அந்த அந்த கதையெல்லாம் அந்த ஆள் கேட்க ரெடி இல்லை. நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்ப்பா என்று சொன்னது மட்டும்தான். பற்றி விட்டுறணும்ல, இப்போ கொண்டு இந்த தீயை வச்சு விட்டுறணும்ல. இந்த உமர் கொஞ்சம் எனக்கு இந்தா வந்துடுறேன், ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. கிளம்பி என்ன செஞ்சாரு, நேர கௌபத்துல்லாவுக்கு போயிட்டாரு. கௌபத்துல்லாவில் போய் நின்று கௌபாவை சுற்றி தான் அந்த அரபுகள் எல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கிற கௌபாவை பார்த்தீங்கன்னா, இப்போ கூட கௌபா பள்ளத்தில் இருக்குது, அதெல்லாம் சுற்றி வரைச்சி இப்போ இருந்த அந்த மலைகளெல்லாம் உடைச்சிட்டாங்க. அங்கே எல்லாம் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் போய் உட்காந்துட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒவ்வொரு கூட்டத்தில் பேரை சொல்லியும் கூப்பிட்றாரு. குறைஷியில் கூப்பிட்றாரு, ஹாஷிமை கூப்பிட்றாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கும்ல, குடும்பம் ஒவ்வொன்ற பேரை சொல்லி 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 கூப்பிட்றாரு. கூப்பிட்டு எல்லாம் ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்கன்னு கூப்பிட்றாரு. அத்தனை பேரும் கிளம்பி வர்றாங்க. வந்ததோடு இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவங்களுக்கு முன்னுக்கு யா மாஷரல் குறைஷ், குறைஷிகளே எனக்கு ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா இந்த ஆள் கூப்பிட்டா எல்லாரும் வந்துடுவாங்க. ஏன்னா இந்த செய்தி சொல்கிறான் தானே, இந்த ஆள் பிபிசி வேலை செய்கிறதுனால சரி ஏதோ நமக்கு ஒரு தகவல் கொண்டு வந்திருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்ததோட குறைஷிகளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாரு. இன்னும் எப்படி ஹத்தாபுடைய மகன் உமர் இருக்கிறாரு, கது சபா, அவர் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா மதம் மாறிட்டாப்ல அப்படிங்கிறாரு. உங்கள் மதத்தில் தான் இவ்வளோ நாளாக இருந்தார், இப்போ என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் மதம் மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லும்போது விறுவிறுண்டு ஓடி போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே போயிட்டாங்க. போனதோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், உடனே அவர்களை நின்றுக்கிட்டு மக்களை பார்த்து சொல்கிறாங்க, கதப, இவர் வந்து பொய் சொல்கிறாரு, மதம் மாறிட்டேன்னு பொய் சொல்கிறாரு. நான் வந்து மதம் மாறலை, மாறாக வலாக்கின்னி இருந்தாலும் நான் வந்து அஸ்லம் தூ வாமன் தூ, நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், ஈமான் கொண்டு இருக்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தூதராக ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் நடந்துச்சே தவிர மதம் மாறிட்டேன்னு சொல்றதை ஏற்றுக்கிற முடியாது அப்படிங்கிறாரு. திருத்தி கொடுக்குறாங்க. அந்த ஆள் வந்து மதம் அதை விகாரமாக காட்டுறாரு. எப்படி தெரியுமா,
அப்படித்தானே சொல்லுவாங்க. இவர் எப்படி நேற்று வரைக்கும் அப்படித்தானங்க இருந்தாரு, இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா, அந்த மாதிரி விகாரமா காட்ட போகல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீ சொல்ற மாதிரிலாம் இல்லப்பா, என்ன நடந்துச்சுன்னா ஆக்சுவலி நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், மதம் மாறிட்டேன்னு சொல்லாத, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி திருத்தி கொடுக்குறாங்க. முகமது நபியை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லு, குர்ஆனை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லு. இந்த மாதிரி கருத்துப்பட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா திருத்தி கொடுக்குறாங்க. திருத்தி கொடுத்தா எல்லாம் கேட்பாங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான், ஆனாலும் அடிச்சு பின்னி தூக்கி தோம்சம் பண்ணி எடுத்துட்டாங்க. அது ஏன் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பத்தி நிறைய உரைகள்ல நம்ம கூட கடந்த காலங்களில் என்ன பேசியிருப்போம்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வந்து முடி எப்படி இருந்தது தெரியுமா, எப்படி அத்தனை பேரும் அப்படி பயந்தெல்லாம் நடுங்கின மாதிரி தெரியும். ஹதீஸ் இது வரக்கூடிய ஹதீஸ்ல பார்த்தோம்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே பின்னி படல எடுத்திருக்காங்க. இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொன்னதோட, மதம் மாறிட்டாருன்னு சொன்னதோட அத்தனை பேரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா போட்டு அட்டி அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே. அடிச்சா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்யறாருன்னா அதெல்லாம் தாங்கிக்கிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு என்ன சொல்றாருன்னா, டே இவ்வளவு போட்டு அடிக்கிறீங்களடா, எனக்கு ஏன் தரப்புல 100 பேர் இருந்தாங்கன்னா நீ என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ எங்கிட்ட ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தானே எல்லாம் பண்ற, ஏன் தரப்புல இப்படி இருந்தாங்கன்னா உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுக்கு திருப்பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. கேட்டதோட கொஞ்ச நேரம் என்ன பண்றாங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிடுறாங்க, விட்டுட்டாங்கன்னு சொல்லி வருது இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ஹதீஸ். அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த செய்தி இன்னும் பத்துது. என்ன, இஸ்லாத்துக்கு சாதாரணமான ஒருத்தர் வந்தாலே விட்டுற மாட்டாங்க. இவர் யாருன்னு கேட்டா ஒரு பெரிய ஆளு, ஊருக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாருன்னா அது சாதாரண விஷயமா? அப்ப இஸ்லாமோபோபியாங்கிறது இன்னைக்கு மட்டும் உள்ளதில்லை, அது மக்கா காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒண்ணு. இன்னைக்கு நம்ம இங்க நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்து இவ்வளவு இஸ்லாத்தை எதிர்க்கிறான்னு நினைக்கிறோமே, இதுக்கெல்லாம் அடிப்படை அங்கதானே. உடனே என்ன பண்றாங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு ஊட்ட சுத்தி வளைச்சிடுறாங்க. சுத்தி வளைச்சதோட என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அதே அவரே தான் இதை அறிவிக்கிறார். சஹீஹுல் புகாரில 3865வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லம்மா அஸ்லமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் இஜ்தமான் நாசு இந்த தாரிஹி, அவருடைய வீட்டை வந்து மனிதர்கள் எல்லாம் சுற்றி வளைச்சிட்டாங்க, மக்காக்காரங்க எல்லாம் வளைச்சிட்டாங்க. வகாலு, சுத்தி வளைச்சது மட்டும் இல்லாம சபா உமர் வந்து மதம் மாறிட்டாருன்னு சொல்லி அப்படி ஊராக்கெல்லாம் திரண்டு வந்துட்டாங்க. மதம் மாற்றாராம்ல அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லாரையும் திரட்டிக்கிட்டு அத்தனை பேரும் வந்துட்டாங்க சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, வான குலாமுன், நான் வந்து அப்ப சின்ன பிள்ளை, இந்த சம்பவம் நடக்கும் போது எனக்கு விவரம் இருந்தது அது வேற, ஆனா நான் சின்ன பிள்ளை. நான் எங்க இருந்தேன்னு கேட்டா ஃபௌக லஹரி பைத்தி, எங்க வீட்டுக்கு மேல கூரைக்கு மேல. இவர் என்ன ஆகுதுன்னு கேட்டா தகப்பனார் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. தகப்பனார் இஸ்லாத்துக்கு வந்த செய்தி கேள்விப்பட்டு வீட்டையே சுத்தி வளைச்சிட்டாங்க. இவர் எங்க இருக்கிறாருன்னா வீட்டுக்கு மேல கூரையில நிற்கிறாரு. கூரையிலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, என்னதான் நடக்குது, ஊரே திறன்னு நிற்கிறாங்களே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா அவரே சொல்றாரு, ஃபஜா ரஜுலுன், அந்த இடத்துக்கு ஒரு மனிதர் வந்தாரு. எப்படிப்பட்ட மனிதர்னு சொன்னா அவர் ஒரு பட்டாலான ஆடை அணிந்திருந்தாரு. மற்ற அந்த இன்னொரு ஹதீஸ்ல புகார்ல வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல அவர் எப்படி ஆடை அணிந்திருந்தாருங்கிற வரைக்கும் துல்லியமாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஒரு பட்டாலான ஆடை என்ன செஞ்சிருந்தாருன்னு கேட்டா அணிஞ்சிருந்தாரு. அவர் வந்துட்டு என்ன செய்யறாருன்னா வந்து எல்லாருமே வந்து உமர் மதம் மாறிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட வந்து உமர் மதம் மாறிட்டாரு அப்படிங்கிறாங்க. அவர் திருப்பி கேட்கிறாரு, உமர் மதம் மாறிட்டாரு, இப்போ என்னையா அதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அது ஒரு பெரிய செய்தி அவங்கெல்லாம் சொல்றாங்க. இவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு, ஆமா உமர் மதம் மாறிட்டாரு, என்ன இப்போ என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் வந்து அவருக்கு நான் அபயம் அளித்திருக்கிறேன், அவர் ஏன் கஸ்டடிக்குள்ள வந்திருக்கிறாரு, என்னுடைய ஆளாக்கும் அவர் கை வச்சிங்க தொலைச்சு விடுவேன்ட்டாரு. ஏற்கனவே அவரை துவைச்சு எடுத்துட்டாங்க, திரும்பவும் வந்திருக்காங்க மீண்டும் ஒரு அடிக்கிறதுக்கு. அப்பதான் சொல்றாரு அவர் ஏன் ஆளாக்கும், நான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கேன், ₹1 வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது பார்த்துக்க. ஏன்னா இவங்களுக்கும், அதாவது இந்த வந்திருக்கிறவர் யாருன்னு கேட்டா மக்கள் அவர் சொன்னதை கேட்டு உடனே கிளம்பி போயிட்டாங்க. அப்ப நான் வந்து இவர் யாருன்னு சொல்லி கேட்டேன். மக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா ஆசிபினு வாயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் யாருன்னு கேட்டா அதவி என்கிற ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த கோத்திரத்துக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்துக்கும் மத்தியில் ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. உங்களுக்கு யாராவது அடிச்சா நாங்க வந்துருவோம், எங்களுக்கு யாராவது அடிச்சா நீங்க வந்துடணும், பாதுகாத்துக்கிறேன்னு. இப்ப அடிக்கிறவங்களே அவங்களோட ஆக்கள் தான், அடிக்கிறவங்களே அவங்களோட ஆக்கள்ன்றதுக்காக
இவர் உடனே அந்த இடத்துக்கு வந்துட்டாரு என்கிற செய்தி இன்னும் மேலதிகமாக புகாரில் வரக்கூடிய 3864வது ஹதீஸ்ல இன்னும் மேலதிகமாக எப்படி வருதுன்னு கேட்டா, என்னுடைய தகப்பனார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுனால குறைஷிகள் வந்து தன்னை கொலை பண்ணிடுவாங்க என்கிற பயத்தில் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, அவர் வீட்டுக்குள்ள ஒளிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் உடனே நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒளிச்சுக்கிட்டு இருந்துட்டாங்க. ஒளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது எதுக்காக சொல்ல வர்றேன்னு கேட்டால், அந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு. அப்பவும் அவங்க வந்து இவரை தாக்குறதுக்கு அந்த மாதிரி வர்றாங்க. வரும்போது என்ன செய்யறாங்கன்னா போய் ஒளிச்சுக்கிட்டாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இது. ஒளிச்சு கொண்டிருக்கும் போது ஆசிபுன்னு வாயில் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், அங்கே வந்தார். இவர் குறைசி தலைவர்களில் ஒருத்தராக இருந்ததுனால அவர் வரும்போது எப்படி போடுறாருன்னா, அவர் கோடு போட்ட சால்வை ஒன்றையும் போட்டுக்கிட்டு பட்டு ஆடை ஒன்று போட்டுக்கிட்டு என்ன செஞ்சாருன்னு கேட்டால், அந்த இடத்துக்கு வந்தார். வந்து என்னப்பா விஷயம், என்ன குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. கேட்கும்போது என்னன்னு கேட்டால், உடனே இவர் மதம் மாறிட்டாரு. அம்மா மதம் மாறிட்டார், இப்போ என்ன பிரச்சனை? மதம் மாறின ஒரு பிரச்சனையா உனக்கு? மதம் மாறிட்டாரு. அவர் ஏன் குடும்பத்தை சேர்ந்தவர், நாங்கள் அவருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கோம், இடத்த காலி பண்ணு அப்படிங்கிறாங்க. சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உடனே இதை சொன்னதோடு அவரும் கிளம்பி அந்த வந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், பனு சஹும் குலத்தை சேர்ந்தவர் அவர். அத்தனை பேரும் கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோங்கிறதுக்காக உங்கள் குடும்பம் எல்லாம் திரண்டு வந்து என்னை கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே வந்தவர் அவர் சொல்கிறாரு, ஆசிப்னு வாயில் சொல்கிறாரு, இனிமேலாம் பக்கத்தில் வரமாட்டாங்க, நான் வந்துட்டேன்ல, நான் வந்து உனக்கு அடைக்கலம் தந்ததா சொல்லிட்டேன், அதனால இனிமேல் பக்கத்துல எல்லாம் வரமாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதோட உடனே ஆசிப்னு வாயில் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு. கிளம்பி மக்காவுடைய பள்ளத்தாக்க நோக்கி போறாரு. மக்கா பள்ளத்தாக்கு முழுக்க நிரம்பி வழிகிற அளவுக்கு கூட்டமா நிற்கிறாங்க. முழு ஊரும் திரண்டு, மக்காவே திரண்டு நிற்குது. அத்தனை பேரும் திரண்டு நிற்கிறாங்க. திரண்டு நிற்கும் போது உடனே இவர் அதாவது ஆசிப்னு வாயில் கேட்கிறாரு, எங்கப்பா போறிய, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, மதம் மாறி எங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டாரே, அந்த துரோகம் செஞ்ச ஹத்தாபுடைய மகன் உமரைத்தான் நாங்கள் வந்து தேடி போறோம், அதாவது திரும்பவும் வச்சு வெளுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிளம்பி போறாங்க. போகும்போது அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவரையெல்லாம் நீங்க நெருங்க முடியாது. ஏன் நெருங்க முடியாதுன்னு கேட்டா, அவரை நம்மாளு, நான் வந்து அவருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் திரும்பி போயிட்டாங்க என்கிற செய்தி சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அந்த ஆரம்ப காலகட்டம் இருக்குல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு முடிய எல்லோரையும் போட்டு தாக்கின மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் போட்டு அடி அடின்னு அடித்தாங்க. ஆனால் வரலாற்றில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி அடிச்சாங்கிற மாதிரி அந்த மாதிரி செய்திகள் தான் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அப்படி யாரும் தெரிச்சு ஓடிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னாடி யாரும் வந்து நிற்க முடியல என்றெல்லாம் தான் நம்ம பெரும்பாலும் பார்த்திருப்போம். ஆனா புகாரில வரக்கூடிய ஹதீஸ்கள்ல என்ன வருதுன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அடிக்கிறதுக்கு திரண்டு வந்தாங்க, இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ஹதீஸ்ல அவங்களை சுத்தி வளைச்சு போட்டு அடிச்சாங்க என்கிற செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்ப என்ன, அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை அந்த மக்களால் சகித்துக் கொள்ள முடியாமல் இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த அதாவது இவர் எந்த அளவுக்கு இவர் இருந்தவர் என்று கேட்டா, யாராவது இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, அதுவும் சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய 3862வது ஹதீஸ்ல, அதாவது சயீத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அவர் சொல்றாரு, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். இஸ்லாத்துக்கு வந்தா என்ன பண்ணாருன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்காக என்னை கட்டி போட்டு அடிச்சாரு. அதாவது இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அவங்க அடிக்க வந்தாங்கல்ல, இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு இவரும் அதுதான் செஞ்சார். இஸ்லாத்துக்கு வர முன்னாடி நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்றதுக்காகவே என்ன வீட்டில் கட்டி போட்டாரு, கட்டி போட்டு அடி அடின்னு அடிச்சாரு. இப்போ அதை நினைச்சா இப்போ நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுதுன்னு கேட்டா, இஸ்லாத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழையும் போது மற்றவர்கள் எல்லாம் என்ன எதிர்ப்பை சந்தித்தார்களோ, என்ன தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ, எந்த அவதிகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அதே நிலை இவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இவர்களுக்கும் அதே சங்கடத்தை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா மற்றவங்க சங்கடப்பட்டதை விட குறைவான சங்கடமாகத்தான் இது இருந்திருக்கிறது. ஏன்னு கேட்டா, பிலால் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அன்றைய மக்கா குறைஷிகள் படுத்திய பாடு என்பது வரலாற்றில் நாம் எல்லாம் மறக்கக்கூடிய ஒரு சம்பவம் அல்ல. கழுத்திலே கயிற்றை போட்டு வெறும் உடம்போடு அவரை மக்காவினுடைய மலைக்குன்றுகளில் சிறுவர்கள் இழுத்து கொண்டு விளையாடுவதற்கு கையிலே கொடுத்து விடுவார்கள். அந்த நேரத்திலும் அஹதுன் 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 என்றே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்கிற வரலாற்று செய்திகளை இன்றைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே போன்று பாடுபடுத்தப்பட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாக்கிய எந்த அளவுக்கு அவர்கள் தாக்கப்பட்டார்கள் என்றால், மயங்கி இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்தார்கள் என்கிற அளவுக்கு அவர்களும் தாக்கப்பட்டார்கள்.
இருக்கிறார்கள். இதே மாதிரி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒருவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு முன்னாடியே இந்த இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தி அவர்களை விட அதிகமாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹுவை போன்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சுத்தி வளைத்து தாக்குகிற ஒரு நிலையை உண்டாக்கினார்கள் என்பதை நம்ம வரலாற்றின் ஒளியில பார்க்க முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த தொடர்ல இது பற்றி அவருடைய இஸ்லாத்தினுடைய வருகை தொடர்பான இன்னும் சில செய்திகளும் இருக்கிறது. அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு பிறகு அவருடைய ஆட்சி கட்டிலுக்கு அவர் எப்படி வருகிறார், ஆட்சியை எப்படி நடத்துகிறார், அவருடைய நீதி எப்படி, நியாயம் எப்படி, நேர்மை எப்படி என்கிற செய்திகளையும் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த தொடரை கவனித்து வாருங்கள். இதனூடாக இந்த வரலாற்று உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.